வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிமா பிக்சர்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, லோன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதில் எதை பார்க்க போகிறோன்னா, அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம், அதாவது UYEGP, அதாவது படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் மூலிமா லோன் வாங்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதை எங்கே அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காதவங்களா இருந்தால், ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த லோனுக்கு அப்ளை பண்ணுற வெப்சைட். ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதனுடைய வெப்சைட்டினுடைய லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நியூ அப்ளிகேஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுமாதிரி ஒரு பேஜ் வரும். உங்கள் கவனத்திற்கு, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடனுதவி பெற. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குறைஞ்சபட்சம் வயசுன்னு பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆயிருக்கணும். அதிகபட்ச வயசு பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு. சிறப்பு பிரிவினர் SC ST, முன்னாள் இராணுவத்தினர், மாற்றுத்திறனாளி, திருநங்கையர், மைனாரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 வயசு வரைக்கும் இதில் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நேரடி விவசாயம், ஆடு மாடு கோழி முயல் மற்றும் பட்டுப்புழு வளர்த்தல் போன்ற தொழில்களுக்கு திட்டத்தின் கீழ் கடன் உதவி பெற இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வரும். இதை ஆன்லைனில் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஃபில் பண்ணணும். உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி முடித்தோடனே அது ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் வரும். அதை எடுத்து நீங்கள் வச்சுட்டு டாக்குமெண்ட் அப்லோடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு அதை ப்ரிவியூ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ண உங்கள் ஃபோட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணணும். அதை கரெக்டாக டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மாவட்ட தொழில் மையத்துக்கும் சென்னை மண்டல இயக்குனருக்கும் இந்த அப்ளிகேஷன் அவங்களுக்கு இதாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன்லைன் அப்ளை பண்ணிவிட்டு யாருக்குனா கொரியர் பண்ணணுமா இல்லை போஸ்டல் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நேரடியாக கொண்டு போய் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஏதும் இல்லை. நீங்கள் ஆன்லைனில் பண்ணாலே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்ட தொழில் மையத்தில் இருந்து இதுக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூவில், அதாவது இந்த லோன் சம்மந்தமான இன்டர்வியூவில் நேர்முக தேர்வில் நீங்கள் கலந்துக்கணுன்ட்டு உங்களுக்கு இது வரும். அந்த அப்ளிகேஷன் அப்போ நீங்கள் அதில் சைன் பண்ணி நோட்ரி பப்ளிக்கிட்ட நீங்கள் ஒரு கையெழுத்து வாங்கி, அப்புறமா உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், நீங்கள் என்ன தொழிலுக்கு இது பண்ணுறீங்களோ அதுமாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் அங்கே போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பேர் கொடுக்குறீங்க, இன்சியல் கொடுக்குறீங்க, மேலா ஃபீமேலா, என்ன கம்யூனிட்டி, என்ன ரிலிஜியன் மதம், மேரேஜ் ஆனவங்களா ஆகாதவங்களா, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபோட்டோஸ், அப்புறம் உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய குவாலிஃபிகேஷன்,
இதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களா, ஏதாவது பயிற்சி பெற்றிருக்கீங்களா, அது மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கணும். அதில் என்ன தொழில் துவங்குறீங்கன்றதை கொடுக்கணும். மேனுஃபேக்சரிங்கா, சர்வீஸா, பிஸ்னஸா, அது மாதிரி கொடுக்கணும். நீங்கள் என்ன ஏரியா சேர்ந்தவங்க அதெல்லாம் கொடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்கு வந்து 5 லட்ச ரூபா வரைக்கும் லோன் தராங்க. சர்வீஸாக செஞ்சிங்கன்னா அதுக்கு சர்வீஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. மேனுஃபேக்சரிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் தராங்க. அதில் இயந்திர தளவாடங்கள், அசையா சொத்துக்கள், ப்ராஜெக்ட் காஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் தான் ஃபில் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்னன்ற டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். இல்லை என்னென்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூல் டிசி அல்லது மார்க் ஷீட் அப்லோட் பண்ணணும். ரேஷன் அட்டை இல்லாதவர்கள் தாசில்தார் பெறப்பட்ட இருப்பிடச் சான்றிதழ் அல்லது ஆதார் அட்டை நகல் அல்லது வாக்காளர் டேட்டை இது பண்ணணும். உங்களுடைய கொட்டேஷன் இது பண்ணணும். ஜிஎஸ்டி இருக்கிற கடையில் நீங்கள் வாங்கிக்கணும். இதில் உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தகுதி என்ன ஏஜ்ன்றதை நம்ம சொல்லிட்டோம். கட்டிடத்தின் மதிப்பு இது தேவைன்னு கேட்குறாங்க. இல்லை, இத்திட்டத்தில் கடன் பெற தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி அவசியமா? அதாவது வந்து நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கணும் ஏதாவது ஒரு தொழிலுக்கு. இத்திட்டத்தின் கடன் பெற சொத்து ஜாமீன் செய்திட வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியின் வழிகாட்டுதல்படி 10 லட்சம் வரையிலான கடன் திட்டத்திற்கு சொத்து ஜாமீன் செய்திட தேவையில்லை. மேலும் இவ்வகை திட்டத்தின் மத்திய அரசின் CGTMSI திட்டத்தின் கீழ் இணைத்து பிணையம் இன்றி கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே தொழில் செஞ்சவங்க வாங்கலாமான்னு பார்த்தா கண்டிப்பாக இது வாங்க முடியாது. புதுசாக ஆரம்பிக்கிறவங்க மட்டும்தான் நம்ம இது பண்ணணும். UYEGP திட்டத்தை அமல்படுத்த அரசு நிறுவனமாக இதுன்னு கேட்டிருக்கீங்க. மாவட்ட அளவிலான மாவட்ட தொழில் மையம், சென்னையில் மண்டல இணை இயக்குனர் அலுவலகம், தொழில் வணிகத்துறை அவங்க தான் இது பண்ணுறாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நான் ரொம்ப நேரம் சொன்னாலும் நம்ம வீடியோவை நம்ம பார்க்கறது கஷ்டமாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 5 வருஷத்துக்குள்ளே கட்டணும். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% மானியம் தராங்க. 1 லட்ச ரூபாய்க்கு 25,000 ரூபாய் உங்களுக்கு மானியம் கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் எத்தனை லட்ச ரூபாங்களோ அது மாதிரி உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய புது தகவலை நம்ம சேனலில் வந்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களால் அப்ளை பண்ண முடியலன்னா பக்கம் இருக்கிற சேவை மையமோ அல்லது கம்ப்யூட்டர் சென்டரோ நீங்கள் தொடர்புக்கலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.